பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திருப்பூர் மாவட்டம் சாமளாபுரம் அடுத்த கருக்கம்பாளையத்தை சேர்ந்தவர் பழனிசாமி. 57 வயதான இவர் ஊருக்குள் சமூக ஆர்வலராக செயல்பட்டு வந்துள்ளார். பழனிசாமி கடந்த 10ஆம் தேதி மாலை தான் வசிக்கும் பகுதியில் உள்ள தேநீர் கடைக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் சாமளாபுரம் காரணம்பேட்டை சாலைக்கு வந்தபோது திடீரென பின்னால் வந்த கார் ஒன்று பயங்கர வேகத்துடன் மோதியது. இதை பார்த்து அதிர்ந்து போன அப்பகுதி மக்கள் பதற்றத்துடன் அங்கு வருவதற்குள் விபத்தை ஏற்படுத்திய கார் அங்கிருந்து நிற்காமல் சென்றுவிட்டது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த பழனிசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மங்களம் போலீசார் பழனிசாமி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்றது திமுகவை சேர்ந்த சாமளாபுரம் பேரூராட்சி தலைவரான பழனிசாமி என்பதும் அவர் குடிபோதையில் விபத்தை ஏற்படுத்தியதும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இந்நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உயிரிழந்த பழனிசாமியின் உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் பழனிசாமியை பிடித்து போலீசார் துப்பு துலக்கியதில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது. சமூக ஆர்வலரான பழனிசாமி சாமளாபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட கருக்கம்பாளையம் லட்சுமி கார்டன் பகுதியில் மக்களுக்கு பயன்பாடில்லாத தனியார் இடத்தில் போடப்பட்ட சாலை தொடர்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்தார். இதனால் அந்த பணி நிறுத்தப்பட்டது. சமூக ஆர்வலரின் செயலால் ஆத்திரமடைந்த பழனிசாமி அவர் மீது கார் ஏற்றி கொலை செய்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பேரூராட்சி தலைவர் பழனிசாமியிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைக்கு பின்னர் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொலையாளி பழனிசாமி ஆரம்பத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் கடந்த முறை மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றுள்ளார். பின்னர் திமுகவில் இணைந்து பேரூராட்சி தலைவர் பதவியை கைப்பற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.